சிக்னல் கோளாறால் மூடப்படாத ரயில்வே கேட்டை கண்ட லோகோ பைலட் ரயிலை நிறுத்தி கீழே இறங்கி வந்து கேட்டை மூடச் சொன்ன சம்பவம் ராமநாதபுரத்தில் அரங்கேறியுள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். கேட்டு அடைக்கல. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கேட்டு அடைக்கிறாங்க. வண்டி வந்துருச்சு, கேட்டு ஓப்பன் இருந்துச்சு. கார்கள்லாம் இன்றைக்கி 2-3 வண்டியெல்லாம் இன்றைக்கி அடிபட பார்த்துச்சு. கேட்டுக்கு பொருளாக இவ்வளவு மோசமாக இருக்காங்க. பாருங்க, ஏறிட்டீங்க, சொல்லுங்கள். நான் மேலே பாதி கூட ஏறி போகணும், வண்டி சத்தம் கேட்டு ரிவர்ஸ் ஆகிடும். வண்டி நிற்கிது, நம்ம வண்டி இப்போ தான் லாக் பண்ணி டிரைவர் போய் இப்போ தான் வண்டி எடுக்கிறாப்புல. பாருங்கள் ரயில்வே நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்றைக்கி நிறையா ஒரு விபத்துலேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ இப்போ தான் வண்டி நின்று போகுது பாருங்கள். கேட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நிற்கிறான். இது என்ன நடக்குது இங்கே? என்ன ரயில்வே நிர்வாகம் பாருங்க. கேட்டு அடைக்கல. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கேட்டு அடைக்கிறாங்க. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன். லோகோ பைலட்டுக்கு இந்த தகவல் எப்படி கிடைச்சது? அங்கிருந்த கேட் கீப்பர் எங்கே போனார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சோனைமுத்தன். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே இன்று காலை ரயில் ஒன்று வரும்பொழுது தொழில்நுட்ப கோளாறு மற்றும் கேட் கீப்பருடைய அலட்சியம் காரணமாக மூடப்படாத கேட்டால் பெரும் அசம்பாவிதம் நடைபெற இருந்ததை ஓட்டுநரின் சாதியத்தால தற்போது அந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. சென்னை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று வழக்கம் போல ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்துறை அருகே வரும்பொழுது கேட்டு கடக்க முயன்ற போது அந்த பகுதியில் இருந்தக்கூடிய கேட் மூடப்படாமல் இருந்ததை கண்டு லோகோ பைலட் அதனை பார்த்திருக்கிறாரு. அதனை பார்த்த உடனே அந்த ரயிலை மெதுவாக இயக்கி ரயிலை உடனடியாக நிறுத்திய பின்னர் ரயிலை விட்டு இறங்கி அந்த லோகோ பைலட் கேட் பகுதிக்கு சென்று பார்த்த பொழுது சிறு பழுது இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த கேட் கீப்பர் என்ன செய்வது என்று தெரியாத முழித்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அதற்கு பிறகு ரயில் லோகோ பைலட் அறிவுரைத்ததன் பேரில் ரயில்வே கேட்டு மூடப்பட்டு பிறகு ரயில் மீண்டும் அந்த கேட் பகுதியை தாண்டி சென்றுள்ளது. இந்த நிலையில அந்த கேட்டை தாண்டி செல்வதற்காக அந்த வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த கேட்டு அருகே நின்றுள்ளனர். அந்த நேரம் வாகன போக்குவரத்து இல்லாததன் காரணமாக பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு இடங்களில் கடலூர் உள்ளிட்ட பகுதியில் இந்த ரயில்வே கேட் பகுதியால் பல அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில ராமநாதபுரத்தில் இதுபோன்று நடந்த சம்பவம் ராமநாதபுரம் பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து ரயில்வே நிர்வாகம் தற்போது விசாரணையான துவங்கி இருக்கப்பட்டிருக்கு. நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.